கட் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அறுபடை வீட்டில் முதல் படை வீடான முருகனோட இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இந்து அமைப்பு அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் பிரச்சனை மாதிரியே எல்லாரும் கண்டு காணாமல் போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட இப்போ 20 நாளுக்கு மேலே ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கிரிவலம், ஒரு பௌர்ணமி வந்துருச்சு. அந்த பௌர்ணமிலையும் கிட்டத்தட்ட வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் கிரிவலம் போகிறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாம் இது வந்து மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்க மக்கள் பூராவுமே வந்து இது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்படி ஏதோ கண்டு காணாமல் போடுறது வந்து நம்மளுக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இதில் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த ராமலிங்க அண்ணன் மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்க, பிஜேபி சங்க பரிவாரை சேர்ந்தவங்க தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை கிடையாது. அவங்கெல்லாம் வந்து சாதாரண நிலைமை மேலே, அதாவது அன்றாட காட்சின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் வந்து ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியில் இருக்க அதாவது மடங்கள், இதில் மண்டகப்படி வச்சுருக்க மகால்காரங்க, இதை வச்சு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய யாருமே அந்த போராட்ட களத்துக்கு வராது. இன்னும் கொஞ்சம் வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். இது வந்து என்னென்னா, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த டயத்தில் ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு இஸ்லாமியர் நடுநிலை இஸ்லாமியராக இல்லை, ஒரு நடுநிலை கிறிஸ்தவராக இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் மணப்பாறை எம்எல்ஏவும் ராமநாதபுரம் எம்பியும் நேற்று முந்தானாலும் அவங்க வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆய்வு பண்ணுறதுக்கு இது என்னங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை இது என்னங்க கோயில் புனிதத்தில் நீங்கள் எப்படி ஆய்வு பண்ணுறீங்க? ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், நீங்கள் மலைன்னு கூட சொல்ல வேணாம், ஒரு இடம், ஒரு ரெவென்யூ ரெக்கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், கீழே வந்து ஆர்ஐ விஓ அவளோட அனுமதி இல்லாமல் ஒருத்தர் உள்ளே வரவே கூடாது. இதை தாண்டி உள்ளே வந்திருக்காங்க. ஹெச்ஆர்என்சி இவங்க எப்படி அனுமதிச்சாங்க, ரெவென்யூ எப்படி அனுமதிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அதுபோக வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதோ கொண்டு வந்து சாப்பிட்டு போனாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து ஒரு வீடியோ வேறு பரப்பி விட்டு போயிருக்காங்க. உள்ளே வந்து மாட்டுக்கறி பிரியாணி வந்து சாப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இது என்னங்க? அப்போ எரியிற நெருப்பில் வந்து திட்டமிட்டு வந்து எண்ணெய் ஊற்றணுன்ற இதில் தான் அவர் மக்கள் பிரதிநிதி வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. ராமநாதபுரம் எம்பி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்களுக்கு வந்து அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர், அங்கே போய் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து தூண்டி விடுறது அவரோட வேலையா? இதை வந்து புனிதப்படுத்தணும். அதாவது நாங்கள் வந்து புனிதப்படுத்தணும்னா இது வந்து கந்தரோட மலை, இது வந்து பாடல் பெற்ற தலம், இது வந்து அதாவது மேருமலைன்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு வந்து அடித்தூரே கிடையாது, இது வந்து மேருமலை. அதுபோக வந்து சக்தி பீடம், 5 சக்தி மலைன்னு இதில் வந்து துர்க்கை சன்னதி உள்ளே இருக்குது. அது மாதிரி வந்து இது வந்து பவளக்க கனிவாய் பெருமாள், சக்தியகிரீஸ்வரர், திருவண்ணாமலைக்கு அப்புறம் வந்து கிரிவலம் போகக்கூடிய ஒரே மலை வந்து இதுதான். அதாவது இந்த மாதிரி வந்து புனிதமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சித்தர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து அதாவது சாதுக்கள் சன்னியாசிகள் இப்போவும் நடமாடிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்டு புனிதத்தை கெடுத்து விட்டு போனனால நாங்கள் வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள்லேருந்து கிருதுமால் நதி, வைகை நதி, சரவணபைகை, இந்த மாதிரி புனித தீர்த்தங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாளை மறுநாளும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த புனித தீர்த்தத்தில் வந்து இந்த படிகளை புறாத்தி அலசி மலையை புனிதப்படுத்த போகிறோம். அனுமன் சேரா இந்து அமைப்புகள் இந்த பகுதியில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நடுநிலை இந்துக்களும் வாங்க. பொதுவாக வந்து பொதுவான மக்கள், நாங்கள் இந்துக்கள்னு சொல்லல, இந்த பகுதியில் இந்த மலையை வச்சு வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் வாங்க. ஏன்னா இஸ்லாமியர்களை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்துக்கள் வந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் தான் உங்களுக்கும் வியாபாரம், உங்களுக்கும் பாதுகாப்பு. இது வந்து ஒரு தர்காவை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கன்னா வியாபாரம் பார்ப்பீங்க, பீப்பு கடை தான் போடணும், இப்படி தான் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த பகுதியை இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து கந்தர் மலையை காப்போம், அதாவது புனிதத்தை காப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை முன்னெடுத்து இருக்கக்கூடிய இந்த அனைத்து பேருக்கும் அவங்க பொறுப்பாக தொட்டு இந்த மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் முருக பக்தர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டோம். கந்தனுக்கு அரோகரா.